பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நாம் திருப்பிக் கொள்வோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அனைவருக்கு தெரிந்த வசனம்தான். ரோமர் 12:12 இப்படியாக சொல்கிறது: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று நம்பிக்கை, அப்புறம் அது தொடர்ந்து வருகிற உபத்திரவம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெபம். இதில் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதியிருக்கு: ரிஜாய்ஸ் இன் ஹோப், என்டியூர் இன் சஃபரிங், பர்சிஸ்ட் இன் ப்ரேயர். எஸ், இந்த பர்சிஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உறுதியாய் தரித்திருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று. வேதத்தில் அநேக ஜெபங்களை உண்டு, வேண்டுதல் உண்டு. அதில் ஒருவருடைய வேண்டுதலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலிசா என்றதான தேவ மனிதன் தன்னுடைய எஜமானனாகிய, இல்லை என்றால் தன்னுடைய முன் உதாரணமாக இருக்கிறதான, வழிகாட்டியாக இருக்கிறதான எலியாவினிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அதை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சில சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்கு ஒரு விண்ணப்பம் இருந்தது. அது என்ன என்று சொன்னால், தேவருடைய பரிசுத்த ஆவியானவர் எலிசாவில் இருந்ததான காரியத்தை காட்டிலும் அவனுக்குள்ள ரெட்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதாக என்ன செய்யப்பட்டதுன்னா காணப்பட்டது. உதாரணத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் சொல்லப்படுகிறது: அவர்கள் அக்கறைக்கு பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்கிறான். இங்கே ஒரு வேண்டுதல் எலிசாவுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, எலியாவுக்குள் இருந்ததான ஆவியின் வரம் தனக்குள் ரெட்டிப்பாய் என்ன செய்யணும், வர வேண்டும். இது ஒரு தகப்பனுடைய பார்த்திங்கன்னா தன்னுடைய மூத்த பையனுக்கு சேஷ்ட போகிற பாகம் என்று சொல்லுகிறதான இந்த டபுள் போர்ஷனை அது என்ன செய்யுதுன்னா அங்கே சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது: அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளும் படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லுகிறார். இது என்ன காரணத்துக்காக இப்படியாய் பேசுகிறார் என்று சொன்னால், இது தேவன் தான் அதை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். எலியாவின் இடத்துல அவன் விண்ணப்பம் வைத்தாலும் அதை தேவன் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க வேண்டியும் என்பதையும், அதை தொடர்ந்து நீ அதை என்னை காண்பாய் என்றால் அப்படின்னு சொல்லப்படுற. அப்படின்னா என்னென்னா, இறுதி வர எலியாவோடு எலிசாவின் ஆவி ஒன்றித்தே போக வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் பர்சிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த 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 விண்ணப்பத்தை தான் நமக்கு பார்க்க போகிறோம். அப்போ எலியாவின் இடத்துல அந்த விண்ணப்பத்தை அவன் நினைச்சுகிறான், வைக்கிறான். இங்கே நம்ம பார்க்குறோம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெபம் ஒரு உறுதியான ஜெபம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உறுதியான ஜெபத்திற்கோட கூட அவனுடைய செயல்பாடும் காணப்பட்டது. எலிசா அந்த வேண்டுதல் பண்ணுவதற்கு முன்பதாகவும் பண்ணின பின்புதாகவும் அவனுடைய செயல்பாடு எப்படி தான் இருக்கிறது, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பர்சிஸ்டன்ட் இன் ப்ரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்டியூர் இன் சஃபரிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஜாய்ஸ் இன் ஹோப் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை சில நேரம் தொய்ந்து போகும் பொழுது தொடர்ந்து நம்ம சந்தோஷத்தில் உறுதியாய் பலப்பட வேண்டியதாக இருக்குது. நெகேமியா 8:10 சொல்கிறது போல, நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த உபத்திரவத்தின் நாட்களில் எல்லா வேலைகளையும் பொறுமையாகவும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எலியாவை எலிசா வேண்டும் பொழுதும் அதுக்கு முன்பதாகவும் சரி அதுக்கு பின்பதாகவும் சரி அவனுக்குள்ளாக ஒரு உறுதித்தன்மை காணப்பட்டுச்சு. அவன் எப்பொழுதும் அந்த ஒரு காரியத்தில் அவன் ரொம்ப பிடிமானதாக இருந்தான். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அது முன்னேறி போய்கொண்டே அந்த தடைகளை தாண்டி போகிறவனாய் காணப்பட்டான். உதாரணத்துக்கு நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எலியா போய் எலிசாவை என்ன செய்கிறாருன்னா போய் அபிஷேகம் பண்ணி அவனை என்ன செய்கிறான்னா அழைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னா வருகிறாரு. அங்கே போகும்பொழுது அவன் 12வது ஏரை உழுது கொண்டிருக்கிறான் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அவன் அதையெல்லாம் விட்டு அவன் எலியாவுக்கு பின்பதாக என்ன செய்கிறான், அவன் ஓடி வருகிறான். 19:21 சொல்கிறது: அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடை பிடித்து அடித்து ஏரின் மரம் முட்டுகளையும் அவைகளின் எல்லாவற்றையும் சமைத்து அவைகளுக்கு அந்த மாடுகளின் இறைச்சிகளையும் சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறப்பிடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான்.
இங்கே 2 ராஜாக்கள் 3:11 சொல்லப்பட்டிருக்கு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஏர் மூட்டி கொண்டிருக்கிறதான ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி, ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் இருக்கிறவனான ஒரு எலிசா தேவனுடைய அழைப்பை பெற்ற உடனே அதையெல்லாம் அப்படி துச்சமாக எண்ணி விட்டு பவுல் வந்ததை போல பார்த்தீங்கன்னா இவனும் என்ன செய்கிறான், வருகிறான். வேதம் சொல்லுகிறது, மோசை குறித்து சொல்ல முடிகிறது, அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அதை பெரிதாய் பார்க்காதபடி கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவத்தை மேன்மையாக எண்ணினான் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அதே போலத்தான் இங்கே எலிசாவை பார்க்கிறோம். எலியாவுக்கு பின்பதாக போகிறான். ஆனால் அவனுக்கு முன்பதாக நிறைய அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது. எல்லாவற்றையும் துச்சமாக எண்ணிவிட்டு தேவனுடைய அழைப்பை மேன்மையாய் கருதி என்ன செய்கிறான், வருகிறான். அதனால தான் அவன் ஜெபம் பண்ணும்போது கூட அந்த விண்ணப்பம் கூட உலகப்பரமான ஒரு வெள்ளியையோ பொன்னையோ அவன் கேட்கல. எலியாவுக்குள் இருந்ததான அந்த ஆவியின் வரத்தின் ரெட்டிப்பாய் வேணும் என்று கேட்கிறான். அதற்கு எலியா ஒரு பதிலை சொல்கிறார் பாருங்க, நீ அரிதானதை கேட்கிறாய். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்மளுடைய ஜபங்கள் இல்லை எப்படிப்பட்ட ஜபமா இருக்கிறது? அரிதானதை கேட்கிறோமோ, இல்லை என்றால் அந்நியன் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்கதை போலவே எனக்கு இன்னும் அப்பத்தை தாரும் ரசத்தை தாரும் என்னுடைய காரியங்களையே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ, அதையெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவையெல்லாம் கொடுக்க பரமபிதா அவர் ஏற்கனவே சித்தமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த எலிசாவை பார்க்கும் பொழுது ஒரு காரியம், அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி. அதை அவன் கர்த்தர் அழைப்பை அவன் அறிந்து கொண்டு அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறதை அவன் தெரிந்து கொண்டு சரியாய் ஒன்றை தான் கேட்கிறான். ஒன்னே தான் கேட்கிறான் எலியாட்ட. ஒன்னே நிறைய விஷயங்கள்ல 1 2 3 நம்ம ப்ரேயர் பண்ண போகும்போது, ஜபத்துக்கு போகும்போது பெரிய லிஸ்ட்டோட போறோம்ல, அப்படி அல்ல. ஒன்லி ஒன் திங். ஆனா அதுவும் கூட ரேர், அரிதா இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்போ அந்த அழைப்பை அவன் அறிந்தபடினாலே அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவன் கர்த்தரிடத்துல ரொம்ப தெளிவாக, இல்லை என்றால் எலியாவிடத்துல சரியாக ஒரு விண்ணப்பத்தை அவன் என்ன செய்கிறான். அதை தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது எலிசாவை சோதித்து பார்க்கிறான், எப்படி இருக்கிறான். இதை நம்ம கொடுக்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் மேல சால்வை போட்டாச்சு, சரி. ஆனா இவனுக்கு முழுமையாய் போறதுக்கு முன்பதாக அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நீங்க அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க பார்ப்பீங்கன்னா, எலிசா அவன் 3 முறை என்ன செய்வானா, தடை செய்வான். உதாரணத்துக்கு அங்க பாத்தீங்கன்னா அவன் கீழ்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போகும் பொழுதும் அவன் சொல்லுகிறான் என்ன அப்படின்னா, எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரி, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கீழ்காலில் இருந்து பெத்தேலுக்கு போகும் பொழுதும் இதே டயலாக் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெத்தேலிருந்து எரிகோக்கு போகும்பொழுது இதே சம்பவம் தான் வரும். மண்டி எரிகோலிருந்து யோர்தானை கடந்து போகும்பொழுது இதே தான் எலியா சொல்லுவான். எலிசா அதே மறு உத்தரவை கொடுப்பான். அங்க ஒரு கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள், இருவரும் அங்கே எரிகோவுக்கு போனார்கள், இருவரும் யோர்தானை கடந்தார்கள். இந்த எலிசாவை நம்ம எப்படி கொஞ்சம் பார்க்கலாம்னா, புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவும் நாமும் ஒன்னாய் கடந்து போகிறதை போல அது இருக்கிறது. ஒரு இடத்துல அவர் பாருங்கன்னா, இங்க எரி அப்படின்னு சொல்லுகிறாரு, இல்லை நான் உம்மை விட்டு நான் போக மாட்டேன். அன்னைக்கு மோவாப் ஸ்திரீ சொல்றாருல்ல, உம் தேவன் தான் என் தேவன், மரணமே வந்தா தவிர நம்ம பிரிக்க முடியாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலியா மேலே சுழல் காற்றுல போகும்பொழுது மட்டும்தான் பிரிக்கப்படுகிறது. 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அங்கே வசனம் அழகாக இருப்பாருங்க, அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் என்று வேதம் என்ன செய்கிறது இருக்கிறது. அது தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு உன் எஜமானன் போக போறான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் அறிவேன், நீ அமைதியாயிரு என்று சொல்லுகிறான். அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க பெத்தேலில் இருந்து மறுபடியும் எரியோவுக்கு போகும்பொழுதும் அதே காரியங்கள் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அப்படியே இருவரும் எரியோவுக்கு வந்தார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறாருங்க, எலிசா பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லுகிறான். மறுபடியும் யோர்தானுக்கு கடந்து போகும்பொழுது வேதம் சொல்லுகிறது 2:7 சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தானை கரையிலே நின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 50 பேர் முதல்ல பெத்தேலில் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு 50 பேர் எரிகோவில் நிற்கிறாங்க. இந்த 100 பேரும் எல்லாம் தெரியும், எலியா இன்று அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரிந்ததே தவிர, ஆனால் ஒருவரும் கூட
எலியாவிடத்தில் இருக்கிறதான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, இல்லை என்றால் அந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, ஒன்றுமே இல்லை, அப்படியே நிற்கிறார்கள். ஆனால் அந்த எலிசா மட்டும் பாருங்க, விடாது பற்றி கொண்டான். அந்த அழைப்பு தெரிஞ்சனால, அழைப்பு உளுந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சிஸ்டன்ட், அதை தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருக்கிறான். என்னத்தை விண்ணப்பம் பண்ண போகிறேன், அந்த விண்ணப்பத்துக்கு என்னென்ன கிரையம் கொடுக்க வேண்டியது இருக்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாகவே கிரையம் கொடுக்குறான். வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தருக்கு என்று துச்சமாக எண்ணி விட்டு வந்தான். அப்புறம் சோதனை நடக்குது அவனுக்கு. இந்த சோதனைக்கு முன்பதாக எலிசாவும் பிரிப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் 6-10 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க. எலியாவும் எலிசாவும் அவ்வளவு நாட்களும் அவன் தண்ணீர் வார்த்தான் என்றால் அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லப்படும். இவாஸ் a personal assistant. ஒரு பெரிய முதலாளியாக இருந்தவன் திடீரென்று ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அழைத்த அழைப்பு ஒரு மேன்மையான காரியம். இன்றும் கூட கர்த்தர் உங்களை அப்படித்தான் அழைத்து இருக்கிறார். உலக பார்வையில் வேணா அது சாதாரண விஷயமா இருக்கலாம். எலியாவுக்கு தண்ணீர் வார்த்ததான் எலிசா என்று கூட சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது மேன்மையா இருக்கிறது. உங்களை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். அப்போ அந்த அழைப்பு, அதை தொடர்ந்து அவனுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு சில உபத்திரவத்தின் வழியா, இல்லை என்றால் சில காரியங்கள் அவன் செய்ய வேண்டியது இருக்கு. He was keep on proceeding further. அவன் தொடர்ந்து அதையே நோக்கி முன்னேறி போய் கொண்டு இருக்கிறான். அப்போ இங்கே அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்கிறது, அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீர் அடித்தான், அது இரு பக்கம் பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தரையிலே அவர்கள் போனார்கள். இதை வாசிக்கும் போது இன்னொரு சம்பவம் நமக்கு கட்டாயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் உலர்ந்த தரையில் என்ன செஞ்சார்கள், பிரிந்து. அப்பமும் கர்த்தர் பிரித்தார். இங்கேயும் பிரிக்கிறார், அங்கேயும் பிரிக்கிறார். இங்கே எலியாவும் எலிசாவும் மட்டும் நடந்து போறாங்க, அங்க மோசையும் ஜனங்கள் மட்டும் நடந்து போறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 100 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க எலியாவும் எலிசாவுக்கு பின்னாடி. அவங்க எல்லாம் இதுல நடந்து வரல. அதே மாதிரிதான் மோசையும் கடந்து போகும்போது பாரோன் நடக்கணும்னு ட்ரை பண்றான், மடிந்து போனான். நீங்க போற பாதையில நீங்க மட்டும் தான் போக முடியும். அது கர்த்தர் அழைப்பு இருந்தால் தான் போக முடியும். கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது ஒரு அழைப்பு உண்டு. அது எங்கள் சோர்ந்து போகாதபடி மிகுந்த எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் என்னை தெரியும், இத்தனை கோடி ஜனங்களின் மத்தியில் என்னை தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்று எலியா பார்த்தீங்கன்னா எலிசாவை போய் தேடி போனார். எலியாவை தேடி நிறைய பேர் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா எலியா ஆகாப்பை ஆளு விட்டு உபேதியாவை விட்டு அவன் சொல்லி அனுப்புகிறான். ராஜா கர்மேல் பர்வதத்துக்கு வருவான். ஆனா இங்க பார்க்கும்போது எலியா எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி எலியா எலிசாவை தேடி போனாரோ, உங்களை இனியும் இயேசு தேடி வந்தார். அன்று எலியா எலிசாவோடு அந்த யோர்தானை கடந்தாரோ, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து நம்மளோடு கூட நமக்கு முன்பதாக இருக்கிறதான யோர்தானை கடக்க அவர் செய்கிறார். இந்த யோர்தான்ங்கிறது உபத்திரவத்துக்கு ஒப்பா என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உபத்திரவத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, பொறுமையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படி நடத்தினார். உபாகமம் 1:31 சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது கண்டீர்களே என்று சொல்லப்படும். எப்படி ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை தன்னுடைய தோல்ல சுமந்து வருவதை போலவே தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செஞ்சாராம், செங்கடல் வழியாய் சுமந்து வந்தார். இங்க எலியாவை பார்த்தாலும் இவங்க 2 பேரும் நடந்து வர்றாங்க. கடைசியா சொல்லுவான், எலியா தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு எலிசா ஒரு காரியத்தை சொல்லுவான், தகப்பனே தகப்பனே என்று அவன் அடித்து கொள்ளுவான். அப்போ அங்க பார்க்குறோம், அங்கேயும் ஒரு தகப்பனை போல கொண்டு போறாரு, இங்கேயும் தகப்பனோட தான் அவன் நினைச்சுக்கிறான், கடந்து போகிறதை போல காணப்படுக. ஆம், கிறிஸ்து நமக்கு தகப்பனாகவே இருக்கிறார். அவர் இந்த யோர்தானில் உங்களோடு கூட இருக்கிறார். எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8:17-19 சொல்லுகிற, ஏன் என் தகப்பனோட தான் நடந்து போக வேண்டியது இருக்கு, ஏன் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அன்றைக்கு எலியாவும் எலிசாவும் அந்த எரிகோவை கடந்து தான் போகணும்னா போகணும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எரிகோவை, கர்த்தர் வைத்திருக்கிற யோர்தான் நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் கடந்துதான் போகணும். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுடைய விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ
கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எலியாவுக்குள் இருந்த சிந்தை தான் எலிசாவுக்குள்ள இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவனோட தான் அவன் டிராவல் பண்ணான். அவன் சொன்னான், நான் போகிற வரைக்கும் நீ பார்ப்பினா அது உனக்கு கிடைக்கும். ஆம், கிறிஸ்துவோட கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் சிந்தை பவுலுக்குள் இருந்ததை போல எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரிதான காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பூமியில அதற்கான காரியம் உண்டு. இந்த அரிதான காரியத்தை கர்த்தர் பூமியில உங்களை கொண்டு அவருடைய தேவராஜ்யம் மகிமைப்படும்படியாக நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். அதன் பின்புதான் அந்த யோர்தானை கடந்து போன பிறகுதான் அவன் வேண்டி கொண்ட ஒரு காரியம் அவனுக்கு கிடைக்குது பாருங்க. அவன் அக்கறைக்கு பிட்ட போன பிறகுதான் இவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறான், அதை அப்படியே கொடுக்கிறார். இங்க இருக்கிற அந்த 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் எலிசாவை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். இந்த 50 பேருக்கு கிடைக்கல. அந்த 50 பேர் தீர்க்கதரிசிகள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எலிசாவுக்கு கிடைத்ததான பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எலியாவின் நாட்கள்ல கூட ஒபேதியா சொல்றான், 100 பேரை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார் 7000 பேரை பாகாலுக்கு வழிபடாத முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர்களை கொண்டு அந்த அக்கினியை இறக்க முடியல. இல்லை என்றால் அவர்களை கொண்டு அவர்கள் எந்த காரியம் செய்யல. எலியாவை கொண்டும் எலிசாவை கொண்டு தான் கர்த்தர் செஞ்சார். உங்களையும் அப்படித்தான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. அவர்கள் எந்த யோர்தான் எந்த தண்ணீரை கடந்தார்களோ அந்த தண்ணீரை எலிசா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரவம்? அந்த உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அந்த ஜெயம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எந்த பாடு வழியாக வந்தீர்களோ அது மேல உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருவார். எது உங்களுக்கு உபத்திரமா இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு துக்கம் இருந்துச்சோ அது சந்தோஷமாய் மாறும். ஏன்னா அது மேல ஒரு ஆளுகை கர்த்தர் தருவார். எகிப்து யோசேப்பை அவனை ஒடுக்கினது. அதே எகிப்தை தான் கர்த்தர் யோசேப்பின் கைகளில் கொடுத்தார். நீங்க கேட்குறீங்களா, ஆண்டவரின் கரத்தை காரியம் செய்யணும், இந்த கரத்தினால நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களே, அப்போ அதன் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இது எல்லாருக்கும் அல்ல, கட்டாயம் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும்னா நடைபெறும். ஏன் அப்படின்னா, எந்த யோர்தான் வழியாக கடந்து போனார்களோ திரும்பி அதே யோர்தானின் வழியாகவே எலிசா கடந்து வருகிறான், மகிமையாய் கடந்து வருகிறான். எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கும் பொழுது 2ஆய் பிளக்குது. அது மட்டும் இல்லை, நீங்க வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 2:19 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணீர் என்ன செய்யுதுன்னா அப்படி கெட்டு போகுது. அதை என்ன செய்கிறான், அதை அழகான ஒரு தண்ணீராய் அதை மாற்றி கொடுக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணீருக்குள்ள அந்த கோடாரை என்ன செஞ்சிருன்னா விழுந்துடும். கர்த்தருடைய ஆளுகை அவனை கொண்டு அந்த கோடாரியை என்ன செஞ்சு அவன் எடுக்கிறான். அது மட்டும் இல்லை, 3 நாடும் ஏதோம், யூதா ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம், இந்த 3 தேசமும் மோவாபுக்கு விரோதமாக நினைச்சவாங்கன்னா அவங்க கிளம்பும் போது தண்ணீர் இல்லாமல் போயிடும். இங்கேயே மாண்டு போயிடுவோமோ நினைக்கும் பொழுது அங்கே எலிசாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை உண்டாக்குகிறார். அதனால் வேதம் சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய், தண்ணீர் மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால் எல்லாம் நீரூற்றால் நிரப்பப்படும். அப்போ எலிசாவின் வார்த்தையினாலே அங்கே தண்ணீர் உண்டாகுது. எலிசா 2 பேரும் தண்ணீர் வழியாய் கடந்து போகிறார்கள். மீண்டும் தண்ணீர் மேலே அவர்களுக்கு ஒரு ஆளுகை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்க நாகமான குறித்து பார்க்கும் பொழுது கூட அவனை யோர்தானுக்கு தான் அனுப்புவார். ஏன்னா அங்கதானே ஜெயம் எடுத்தான். எலிசாவுக்கு அங்கதானே ஒரு ஜெயம் உண்டாச்சு. எல்லாரும் 100 தீர்க்கதரிசிகள் பின்னாடி இருக்கும் பொழுது இவன் ஒருவன் மாத்திரம் தானே எலியாவோடு கடைசி வரைக்கும் போனான். எலியா அவனை கூட்டி கொண்டா போனான். நீ வேண்டாம் இங்க இரின்னு சொன்னாலும் அவன் தொடர்ந்து போனான். சில நேரங்கள் தடைகள் வரலாம், கர்த்தரே ஜனரை அனுமதிக்கலாம். அதை மீறி கர்த்தருடைய காரியத்தை எப்படி செய்து முடிப்பேன் அப்படின்னு வைராக்கியமாய், எவன் வைராக்கிய வாஞ்சையாய் நிற்கிறானோ அவனிடத்துல கர்த்தர் எலியாவின் மகிமையை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் வெளிப்பட அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் செய்தார்? நீங்க எலியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எலிசாவை எடுத்துக்கிட்டாலும் இவர்களை ஏன் தண்ணீரை வைத்து நிறைய காரியங்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்? வேதம் சொல்லுகிறது, நீங்க யாக்கோபின் புஸ்தகத்தை நீங்க எடுப்பீங்க அப்படின்னா எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, கருத்தாய் ஜெபம் பண்ணா 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லை, மறுபடியும் ஜெபம் பண்றான், மழை வருது. ஏன் தண்ணீர் மேல எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரு பெரிய கண்ட்ரோலை கொடுத்துறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்குள்ளாக ஒரு காரியம் காணப்பட்டது. ஆகாபும் ஏசபேலும் ஒரு காரியத்தை திணித்து வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த காற்றையும் மழையையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் பாகால் என்று
அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இவையெல்லாம் பொய்யாக்கும்படியாக எலியாவை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். இந்த நாளிலும் விக்கிரகத்துக்கு பின்பதாக நம்மளுடைய தேசத்தையும் மாற்றும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை சபைக்கு வைத்திருக்கிறார். எலிசாவாகிய உங்களுக்கு வைத்திருக்கிறார், எலியாவாகிய உங்கள் மேல வைத்திருக்கிறார். ஆனா எலியாவை போல நீங்கள் சூரச்செடியில் படுத்து விடாதபடி எலிசாவை போல ரெட்டிப்பான காரியத்தை தாரும். அதற்காக நீங்க என்ன விலைக்கரையை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் போக ஆயத்தம். என்ன தடை வந்தாலும் சரி, கீழ்காலங்கள்ல இருந்து எரிகாவுக்கு போகணுமா நான் போகிறேன், கீழ்காலில இருந்து பெத்தேலுக்கு வரணும்னா வர்றேன், அங்கிருந்து எரிகோவுக்கு போகணுமா பரவாயில்ல, அங்கிருந்து நான் யோர்தானுக்கு போகணுமா பரவாயில்ல, அங்க தண்ணீரை கடக்கிறோமோ கர்த்தரை கடக்க வைப்பீர், திரும்பி வர வைப்பீர், மகிமையா நிற்க வைப்பீர். அங்க எலியா மேல போன பிறகு கூட அங்க இருக்கிற 50 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்கன்னா, எலிசாட்ட கேட்பாங்க, நாங்க போய் குன்றுகளில் போய் தேடட்டுமா? எலிசா ஒருவேளை அங்கே கர்த்தர் எங்கே செஞ்சிருப்பார், ஒளித்து வைத்திருப்பார். எலிசா சொல்றான், இல்ல எலியா கர்த்தர் தூக்கிக்கிட்டார். அவர் மறுபடியும் கேட்கறாங்க, சரி போய் பாருங்க. எலிசாவுக்குள்ள இருந்ததான எலிசா அனுபவித்ததான மகிமையை இந்த 50 பேரும் அனுபவிக்கவில்லை. ஆனால் அவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். எலியாவையும் எலிசாவையும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் பிரிக்கும் பொழுது கடைசி நேரத்தில் பிரிக்கிற அனுபவம் அது அவர்களுக்கு கிடைக்கல, இவனுக்கு கிடைத்தது. சமாரியா ராஜாவை சுற்றி பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் வந்து அவளுக்கு பாளையம் இறங்கும் பொழுது, இந்த மலையில பாளையம் இருக்கும் பொழுது அவன் ஜெபிப்பான். அவனுடைய ஊழியக்காரன் கண்கள் திறக்கப்படும் பொழுது அதே அக்கினி ரதமான குதிரைகள் சுற்றி மலையெங்கும் இருந்தது. இறங்கின ரதம் அதோ கூட இருக்கலாம். தேவன் எலிசாவோடு இருந்தார், எலியாவோடு இருந்தார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த எலிசா அப்பொழுது மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி நாட்களில் கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14, 18, 19 நீங்க வாசிப்பீங்கன்னா, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் 18ஆம் வசனம் சொல்ல, அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5, 6 விசை அடித்திருந்தானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். ஏன் அதை செய்யறான் அப்படின்னா, சீரியரை நீ முறியடிப்பதை குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அவன் விட சொல்லுவான், விடுவான், அவன் மேல கை வைப்பான், எலிசா விடுவான். ஆனா அடுத்த முறை சொல்லுவார், நீ அடி. அப்ப இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அங்கே சீரியரை முடியிருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவனுடைய சிந்தையில அந்த தாட் ஓடி வந்திருக்கணும். அந்த சிந்தை அந்த ராஜாக்குள்ள இருந்திருக்கும் சொன்னா, ராஜாவாகிய யோவாஸ் கிட்ட அந்த சிந்தை நான் முறியடிப்பேன்கிற சிந்தை அவனுக்குள்ள இருந்திருக்கும்னா, அவனுடைய அந்த அவர்களை அடிக்கிற விஷயம் அதிகமாக அடித்திருப்பான். அதனால கடைசி வரைக்கும் தேசத்தை அவன் பாதுகாக்கணும், தேசத்துல தேவன் மட்டுமே ஆளுகணுங்கிறதான ஒரு சிந்தை எலிசாவுக்குள்ள காணப்படும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள்ளேயும் கத்த தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விண்ணப்பம் பண்ணுகிறது என்னமோ சரிதான், நல்லதுதான். ஆனா அதுக்கும் தொடர்ந்து சில கிரயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. உபத்திரத்தின் வழியாய் போகும்பொழுது பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு சொல்லுகிறார். அப்போ உங்க ஜபங்கள்ல ஒரு பெரிய காரியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாட உள்ள மனுஷன், ஆனா கருத்தா ஜெபம் பண்ணான். எலியாவும் சரி எலிசாவும் சரி ஜெபம் பண்ணாங்க. அது காரியங்கள் கர்த்தர் செய்து கொடுத்தாருன்னா அதுக்கு சில விலைக்கிரயங்கள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. உங்களையும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் கொடுப்பீர்களா? எப்போ தெரியுமா கொடுக்க முடியும்? உங்களுக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பை நீங்கள் மேன்மையாய் பார்க்கும் பொழுதுதான். கர்த்தர் இவ்வளவு ஆட்களிலும் என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, கர்த்தர் கொடுத்த பெரிய சாக்கியம் என்கிறதான ஒரு மேன்மை நீங்கள் அறியும் பொழுதுதான் அதை நீங்கள் செய்ய முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை அருமையாய் நடத்துவார். எலிசாவை கொன்று பாகாலுக்கு முன்பதாக பெரிய காரியங்களை செய்ததை போல, தேசத்தை கர்த்தருக்கு நேராக எலியாவும் எலிசாவும் திருப்பினதை போல, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நீங்களும் இணைந்து தேசத்தை தேவனுக்காய் திருப்ப வல்லமை உள்ளவராக இருப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.